Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல மேக்ஸ் ஆவரேஜ் சராசரிக்கான சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் பார்க்க போறோம். ஆவரேஜ் அப்படின்னா எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும், அது எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆவரேஜ் அதாவது சராசரி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகையை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கும் எண் கூட்டு சராசரி எனப்படும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் சராசரி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகை. இங்க வந்து என்ன வரும்னா மேல மதிப்புகளின் கூட்டுத்தொகை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பிளஸ்ஸால எழுதிக்கணும், அதுதான் மதிப்புகளின் கூட்டுத்தொகை. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, தொகையை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைப்பது. வகுக்க அப்படின்னா என்னது, டிவைடட். அப்ப கீழே என்ன வரும் அப்படின்னா மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அதாவது ஆவரேஜ் அப்படிங்கிறது இப்போ நல்லா படிச்சு பாருங்க, சராசரி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூட்டுத்தொகை. அப்ப மதிப்புகளின் கூட்டுத்தொகை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுக்க கிடைக்கிறது தான் சராசரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைடட் பை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா கவனிங்க, இதுவே இதை இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் divided by total number of அப்சர்வேஷன். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எண்ணை வந்து நாம் கூட்டி எழுதிக்கணும். கீழே என்ன பண்ணணும்னா அவங்க டோட்டல் அதாவது மொத்த எண்ணிக்கையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம கீழே எழுதிக்கணும். அதுதான் இப்போ நம்ம சம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ மேலே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே, அதாவது மொத்த மதிப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, மொத்த கிடையாது, மதிப்புகளின் கூட்டுத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு எண்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன், இல்லை நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு நம்பர் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிறேன். அப்போ மேலே எப்படி எழுதுனா 1 + 2 + 3 + 4 + 5 டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன எழுதிக்கணும், இந்த 7 அப்படிங்கிறத எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் இதுக்கான மீனிங். இப்போ ஒவ்வொன்றான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து கொஸ்டின்ல ஒற்றைப்படை எண்களுக்கு சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒற்றைப்படை எண்களுக்கு சராசரி காண்க, ஆட் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ அது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். x அப்படிங்கிற டேர்ம் இருக்கும், அடுத்தது x + 2, இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், x + 4 x + 6 அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்களுக்கான சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் நம்பர் எடுத்துக்கணும். ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா ஆட் நம்பர், அதுதான் ஒற்றைப்படை எண்கள். ஆட் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக சப் x = 1 அப்படிங்கிறத எடுத்துக்க போறோம். இங்க எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம 1 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேவா? ஒற்றைப்படை எண்கள் காண்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த டேர்ம் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேர்ம் கொடுத்துட்டு ஒற்றைப்படை எண்களின் சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அல்லது ஆட் நம்பர்ஸ் ஓகேவா ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நாம ஒரு ஆட் நம்பரா இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறத எடுத்து இந்த எக்ஸ் டேர்முக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு, ஸோ 1 மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ண முடியும். அடுத்தது x + 2 இருக்கா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 + 2. அடுத்தது என்ன இருக்கு, x + 4 அப்படின்னு இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக 1 + 4. அடுத்தது என்ன இருக்கு, x + 6 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 + 6 அப்படின்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்க, 1 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். அடுத்தது 1 + 3 சாரி 1 + 2 3 வரும். அடுத்து 1 + 4 அப்படிங்கிறது 5 அப்படின்னு வரும். அடுத்து 1 + 6 அப்படிங்கிறது 7 அப்படின்னு வரும். இப்போ இங்க நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய டேர்ம் என்னவா வந்திருக்கு, ஆட் நம்பர்ஸா வந்திருக்கு. ஆட் நம்பரா சப்ஸ்டிட் பண்றோம், ஆட் நம்பரும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா இப்படிதான் போடணும். அடுத்தது இரட்டைப்படை எண்கள், அதாவது ஈவன் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்த ஆவரேஜ் கண்டுபிடிங்க, சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இதே டேர்ம் தான். எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன், x
x plus 2 x plus 4 x plus 6 அப்படின்னு இருக்கு. இதில் நம்மளுக்கு இரட்டைப்படை எண்கள் கண்டுபிடிங்க, அதாவது சராசரி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஈவன் நம்பராக இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு மேலே வந்து ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால் 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். இங்கே இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பருக்கு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 அப்படிங்கிறத நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்? 2 அப்படின்னு வரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்தது x plus 2 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 plus 2. அடுத்தது x plus 4 அப்படின்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 2 plus 4. அடுத்து x plus 6 அப்படின்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக 2 plus 6 அப்படின்னு சொல்லி வந்துருமா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2னா 2 தான் இருக்கு. 2 plus 2 4 அப்படின்னு வரும். 2 plus 4 6 அப்படின்னு வரும். 2 plus 6 8 அப்படின்னு வரும். நாம ஈவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு? ஈவன் நம்பர்ஸாக தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸும் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்களில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஒற்றைப்படை எண்களில் இருக்கக்கூடிய 1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். இரட்டைப்படை எண்களில் சராசரி காண்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த டேர்மா வேணாலும் கொடுத்திருக்கலாம். அப்ப இரட்டைப்படை எண்களா இருக்கக்கூடிய 2 அப்படிங்கறத நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிடறோம். ஓகே கைஸ், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போ எடுத்துக்காட்டில் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இப்போ மேலே பார்த்த ஃபார்முலா படியும் போடலாம். அதாவது வந்துட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகளின் தொகை, ஓகேவா, கூடுதலின் தொகை ப்ளஸ் டிவைடட் பை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படி போட்டும் போடலாம். ஓகேவா? அதாவது கொடுத்துருக்கக்கூடிய எண்களை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அந்த எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது டிவைடட் பை அந்த நம்பரை வந்து எத்தனை நம்பர் இருக்குது. இப்போ 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4, 5 நம்பர் இருந்துச்சுன்னா 5 அப்படி போட்டு போடலாம். அல்லது இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்லயும் போடலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லிடுறேன். அடுத்தது வந்து ஃபார்முலால எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது 2 டிஜிட்ஸ் வரைக்கும் போடலாம். ஓகேவா? 2 டிஜிட்ஸ் வரைக்கும் போடலாம். அல்லது 3 டிஜிட்ஸ்க்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த மாதிரி 1 3 5 7 9 அப்படி கொடுத்துருந்தாங்கனாலும், அல்லது 11 13 அப்படி கொடுத்துருந்தாலும், அல்லது 111 113 அப்படி போயிருந்தாலும் போடலாம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் கவுண்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி பார்த்த உடனே ஈஸியாக இருக்க மாதிரி 2 டிஜிட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணிடுங்க. டக்குன்னு போட்டுடலாம் வித்தின் செகண்ட்குள்ளே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க 1, 3, 5, 7, 9 அப்படின்னு கொடுத்துட்டு இதோட சராசரி காண்க அல்லது ஆவரேஜ் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்ப பாருங்க, டோட்டல் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்கு? 5 நம்பர்ஸ் இருக்கு. 1 3 5 7 9 அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்களேன், இங்க 1 3 இங்க 7 9 அப்படின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 5. அப்போ இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? இந்த மாதிரி 5 டிஜிட் இருந்துச்சுன்னா மிடில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து போட்டுக்கலாம். அல்லது இப்போ ஃபார்முலா படி போடுறது அப்படின்னா எப்படின்னு பாருங்க. ஆவரேஜ் அப்படின்னா நம்ம எந்த சிம்பிளால மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் பார் அப்படிங்கிற சிம்பிளால மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய மதிப்புகளின் கூட்டுத்தொகை divided by total number of observation, அதாவது என்ன? மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு போடுவோமா? இப்போ நம்மளுக்கு இங்க மேல என்ன பண்ணணும்? கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? 1 + 3 + 5 + 7 + 9 அப்படின்னு ஆட் பண்ணுவோமா? டிவைடட் பை இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு? 5 இருக்கு. அதை தான் இங்கே கீழே போடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு சம்மில் போடும்போது நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ போட்டாச்சா? இப்போ பாருங்க, 1 + 3 என்னன்னு வரும்? 4ன்னு வரும். 4 + 5 9ன்னு வரும். அடுத்தது 9 + 7 அப்படின்னு இருக்கா? 9 7 வந்து கூட்டினீங்கன்னா 16 அப்படின்னு வரும். அடுத்து 16 9 கூட்டினீங்கன்னா என்னன்னு வரும்? 25 அப்படின்னு வரும். கீழே என்ன இருக்கு? டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 5 5 I 5 25. இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இதுக்கு இத்தனை ஸ்டெப்பு போடணும். இதுவே ஷார்ட்கட் மெத்தட்னா பார்த்த உடனே போட்டுடலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்தது பாருங்க, செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க 20, 21, 22, 23, 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுலேயுமே 5 டிஜிட் இருக்கு. அப்போ ஸோ நம்ம 2 2 பிரிச்சுட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து போட்டுடலாம். ஆன்சர் 22. அடுத்தது
அடுத்த சம் பாருங்க, 4 டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. 100, 102, 104, 106. இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு சம்லையுமே 5 டிஜிட் இருந்துச்சு. ஸோ மிடில் ஆஃப் தி நம்பர் எடுத்து போட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டிஜிட் தான் இருக்குது. இப்போ இதை எப்படி எடுத்து போடுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம எப்பயும் வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், பாதி பாதியாக பிரிப்போமா, அதே மாதிரி பாதியாக பிரிங்க. 100ஐயும் 102ஐயும் 104ஐயும் 106ஐயும் பிரிங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தடுக்கு சொல்கிற, நல்லா கவனிங்க. இப்போ இதில் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ரெண்டா பிரிச்சோம்ல, இந்த ரெண்டா பிரிச்சதுல இந்த பக்கம் இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பருக்கும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க. அதாவது இந்த 102க்கும் 104க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க. அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 103. இதுதான் ஆன்சர். ஒருவேளை இந்த மாதிரி சம்க்கு கரெக்டான டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபார்முலாவுக்கு என்ன ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் எக்ஸ்ட்ரா போகும், அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, 4வது சமம் அதே மெத்தடு. 21, 22, 23, 24 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்றது, வழக்கம் போல ரெண்டா பிரிங்க. பிரிச்சாச்சு. 22 ஓட இங்க பிரிச்சிருக்கோம், இந்த பக்கம் 23. ஓகேவா? இதுக்கு நடுவில் டேஷ் போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இந்த 22க்கும் 23க்கும் பார்க்கணும். இதுக்கு இடையில எந்த நம்பர் இருக்கு, 22க்கும் 23க்கும் இடையில எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்க. அப்போ இதுக்கு இடையில வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா 22.5 அப்படிங்கறதான் இடையில இருக்கக்கூடிய நம்பர். ஓகேவா? அப்ப ஆன்சர் 22.5. நிறைய பேத்துக்கு சேம் டிஜிட்ல அதே டிஜிட்டாவே இருந்துச்சு. இப்போ 5 இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அதே ஈவன் நம்பர் டிஜிட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையே நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கலாமா? என்னது, ஆவரேஜ்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் கூடுதலோட கூட்டு தொகை டிவைடட் பை மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை. அப்போ இங்கே என்ன பண்ணணும், கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து ஆட் பண்ணி எழுதணுமா? அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, 21 + 22 + 23 + 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட எண்ணிக்கையை போடணும். அப்போ 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வந்து ஆட் பண்ணுங்க. 21ஐயும் 22ஐயும் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா 43 அப்படின்னு கிடைக்கும். 43 + 23 வந்து பாருங்க, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 6 அப்படின்னு வருதா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 66 அப்படின்னு வரும். 66 + 4 வந்து என்னது, 70. 70 + 20, இங்கே 20 இருக்குது. ஸோ 90. அப்போ 90 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 90ன்னு கிடைக்குது, டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 4 4, அதே மாதிரி 2 4 8, மீதம் 1 இருக்கும். 2 4 8, மீதம் என்ன இருக்குது, 2 அப்படின்னு இருக்குது. அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. அப்போ 0 சேர்த்துனீங்க என்ன வரும், 5 4 20 அப்படின்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன, 22.5. ஃபார்முலால யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்படி கரெக்டான மெத்தட். ஒருவேளை உங்களுக்கு ஒரே டிஜிட் வந்து ஈவன் டிஜிட்ல இருக்கு, டக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியல, இதே வந்து 3 டிஜிட் நம்பரா கொடுத்துருக்காங்க, 4 டிஜிட் நம்பரா கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். இல்ல ஷார்ட்கட் மெத்தட்ல நான் பார்த்தோன்னே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. 2 ஸ்டெப் வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் 2 டிஜிட்ல கொடுத்துருந்தாங்கன்னா. இதுவே கொஞ்சம் 3 டிஜிட் 4 டிஜிட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ 2 மெத்தட்லுமே சொல்லியாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஆவரேஜ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இது ஃபார்முலாவோட ஷார்ட்கட்டோட சொல்லியாச்சு. நாம சம்ஸ் பார்க்கும்போது ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாத கிளியர் அண்ட் கட்டாக புரியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.